தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் 20 ஆண்டுகால பாஜக கோட்டையான பாங்கிப்பூர் தொகுதியை இடைத்தேர்தலில் கைப்பற்றியுள்ளார். அவர் கையாண்ட மாற்று அரசியல் வியூகம் குறித்து விவரிக்கிறது இந்த கட்டுரை. பீகார் அரசியல்னாலே சாதி கணக்குகளும் வம்சாவளி அரசியலும் தான் என்ற தலைமுறையாக எழுதப்பட்டு வந்த இந்த பழைய ஃபார்முலாவை ஒரே ஒரு இடைத்தேர்தல் மூலம் அடியோடு தகர்த்து எறிந்திருக்கிறார் பிரபல தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர். கடந்த 20 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி பாஜகவை அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக திகழ்ந்த பாட்னாவின் பாங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இந்திய அரசியலின் அத்தனை கேமராக்களையும் தன் பக்கம் திருப்பியிருக்கிறார் PK. தமிழகத்தில் திரையுலகிலிருந்து அரசியலுக்குள் நுழைந்து ஊழலற்ற சாதிசாரா திராவிட மாதிரியும் அல்லாத மாற்று அரசியல் பேசும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை போலவே பீகாரிலும் பிரசாந்த் கிஷோர் கையில் எடுத்த ஆல் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இமயமலை வெற்றிக்கு அடித்தளம் அமைத்துள்ளது. பீகார் அரசியல் களத்தில் வேட்பாளரின் சாதிதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணியாக இருந்து வந்தது. ஆனால் தமிழகத்தில் விஜய் பேசுவது போலவே சாதியக அடையாளங்களை தாண்டி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வாக்களியுங்கள் என்ற ஒற்றை புள்ளியில் பிரச்சாரத்தை கொண்டு சென்றார் பிரசாந்த் கிஷோர். பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் சாதி கணக்குகளை பார்த்து சலித்து போன நடுநிலை வாக்காளர்களுக்கும் புதிய தலைமுறை இளைஞர்களுக்கும் PKவின் இந்த சாதிசார அரசியல் புதிய நம்பிக்கையை கொடுத்தது. பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் சாதி கணக்குகளை பார்த்து சலித்து போன நடுநிலை வாக்காளர்களுக்கும் புதிய தலைமுறை இளைஞர்களுக்கும் PKவின் இந்த சாதிசார அரசியல் புதிய நம்பிக்கையை கொடுத்தது. வேலைவாய்ப்பின்மை கல்வி தாள்கள் கசிவு என ஆளும் பாஜக அரசு மீது கடுங்கோபத்தில் இருந்த ஜென்சி இளைஞர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினரின் கோபத்தை பிரசாந்த் கிஷோர் திறம்பட தன் ஆதரவாளையாக மாற்றினார். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் வழக்கமான பாஜக ஆதரவாளர்களாக இருந்தாலும் வீட்டில் உள்ள ஜென்சி பிள்ளைகள் மாற்று அரசியலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். வியூக வகுப்பாளராக பல தலைவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருந்த பிரசாந்த் கிஷோர் இம்முறை தாமை களமிறங்கி 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பாத யாத்திரை மேற்கொண்டார். எவ்வித இடைத்தரகர்களுமின்றி நேரடியாக மக்களிடம் சென்று உரையாடினார். மறுபுறம் துல்லியமான தரவுகளுடன் ஆளும் கட்சியின் 20 ஆண்டுகால குறைகளை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் நெட்வொர்க் மூலம் மிக எளிய தமிழில் புரியும்படி மக்களிடம் கொண்டு சேர்த்தது ஜன்சுராஜ் கட்சியின் IT விங். பாங்கிப்பூர் தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக MLAவாக இருந்த பாஜகவின் மூத்த தலைவர் நிதின் நவீன் மாநிலங்களவைக்கு சென்றதால் இத்தொகுதி காலியானது. 20 ஆண்டுகளாக தொகுதியில் தீர்க்கப்படாத அடிப்படை பிரச்சினைகள், நகர்ப்புற உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மக்களிடையே ஒருவித சலிப்பை உருவாக்கியிருந்தன. பாரம்பரிய எதிர்க்கட்சியான RJD மீதும் மக்களுக்கு பெரிய ஈர்ப்பு இல்லாத நிலையில் இவர்களுக்கு மாற்று நாங்கள்தான் என்று நம்பத்தகுந்த மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் பிரசாந்த் கிஷோர். வெறும் மேடை பேச்சோடு நிற்காமல் பாங்கிப்பூர் தொகுதியின் ஒவ்வொரு வார்டுக்கும் சென்று பொதுமக்களின் அத்தியாவசிய புகார்களை கேட்டறிந்தார். மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு, மகளிருக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் உதவி என அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் வகையிலான விஷன் ஆவணத்தை முன்வைத்தார். பாஜகவின் புதிய வேட்பாளரான நீரஜ்குமாரால் குறுகிய காலத்தில் கட்சி தொண்டர்களையும் மக்களையும் ஒருங்கிணைக்க முடியாமல் போனது அவர்களுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அரசியல்னா சாதியும் பணமும் வம்சாவளியும் தான் முக்கியம் என்ற காலம் கடந்து போன ஃபார்முலாவை உடைத்து மக்கள் பிரச்சனை பிளஸ் இளைஞர் சக்தி பிளஸ் துல்லியமான வியூகம் இருந்தால் 20 ஆண்டுகால எஃகு கோட்டையையும் தகர்க்க முடியும் என்பதை பீகாரில் பிரசாந்த் கிஷோரும் தமிழகத்தில் விஜய் முன்வைக்கும் புதிய அரசியலும் நிரூபித்து வருகின்றன. வரவிருக்கும் பீகார் மாநில பேரவைத் தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத 3வது சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை இந்த பாங்கிப்பூர் வெற்றி சந்தேகமின்றி உறுதி செய்துள்ளது.